கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சிருக்காரு? அடுத்த வசனம் திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டும். அப்போ இதெல்லாம் பர்டிகுலரா யாருக்கு தான் எழுதியிருக்கிறாரு? முடிவு காலத்துல இருக்கிற நமக்காக அவர் எழுதியிருக்கிறார். இந்த பிரயாணத்துல இருக்கிற நீங்க நானும் முடிவு காலத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டோம். கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பரலோகத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரயாணத்தை தாண்டி இருக்கிறோம். ஒருவேளை நடுவில் நீங்கள் தேவனை பரிசித்து பார்த்திருக்கலாம், நடுவில் தேவனை முறுமுறுத்திருக்கலாம். சில நேரங்களிலே நீங்கள் போய் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட, புறஜாதியரோடு கூட, அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம். அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நீங்கள் இங்கே புசித்து குடித்து விளையாடி இருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது பாளையத்தை சுத்தமாக்க விரும்புகிறார். நடந்தது போச்சு, இது வரைக்கும் முடிஞ்சது இருக்கட்டும். இப்பவும் சொல்றேன், finish is finished. ஆனால் கர்த்தர் மீண்டும் நம்மை சரி பண்ண வல்லமை உள்ளவராய். தேவன் நம்மை சரி பண்ணுவதற்கு வல்லவர். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரே ஒரு சுபாவம் உண்டுங்க. நீங்க தெரிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஒருவேளை நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்க, நீங்க திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன கொஞ்சம் வழியை சுத்தி விடுவாரு, ஆனா உன் ட்ராக்கை திருப்பி கொண்டு வந்து கரெக்டா நிறுத்திடுவார். உன் ஓட்டத்தை முடிச்சிருவாரு. அவர் முடிக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம்.